வணக்கம் ஜி.கே. அஸ்ட்ரோவின் இன்று காலை 6 மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய தேதி ஆகஸ்ட் 4, 2025. இன்றைய கிழமை திங்கள். இந்நாளிற்கான ராசி விருச்சிகம். இந்நாளிற்கான நட்சத்திரம் அனுஷம் 4ஆம் பாதம். இன்றைய திதி தசமி. இன்றைய யோகம் பிராம்மம். இன்றைய கரணம் கரஜை. இன்றைய ராசி மேஷம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும். விருச்சிகம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள்: சிம்மம், விருச்சிகம். அனுஷம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள்: ருதுசாந்தி, பூமுடித்தல், நாமகரணம், காதுகுத்த, உபநயனம், ஆபரணங்கொள்ள பட்டாபிஷேகம், வாகனமேற, கிரகப்பிரவேசம், வாசக்கால் வைக்க, தூண் நாட்ட, தூலம் சலம் முதலியவை ஏற்ற, தேவதா பிரதிஷ்டை, இரு-இட கதிர் அறுக்க, அரசாங்க கடன் வாங்க, விவாகம், வாஸ்துவிட. இன்று காலை 6 மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி. கிரகநிலை தேதி ஆகஸ்ட் 4, 2025. இன்றைய கிழமை திங்கள். சூரியன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயில்யம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. புதன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்னம் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. மாந்தி மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. இன்றைய நாள் ராசி பலன். மேஷ ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு செய்யும் செயல்களில் கவனம் தேவை. கிரக நிலைகள் சற்று பதற்றத்தை கொடுக்க கூடும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் 2 முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். ரிஷப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் தோன்றும். இதுவரை கவனம் செலுத்தாத துறைகளில் ஆர்வம் காட்டி அவற்றை பற்றி ஆழமாக கற்க முயற்சிப்பீர்கள். இதன் மூலம் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கடக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அதிர்ஷ்டம் துணை புரிந்து, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி உங்கள் கரங்களை வந்தடையும். சிம்ம ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு இறைவனின் மீதான பக்தி பல மடங்கு அதிகரித்து, மனதில் அமைதி நிலை பெறுவதற்கும், எதிர்கால திட்டங்கள் வெற்றிகரமாக அமைய வேண்டிய அதிர்ஷ்ட பலன்களை இந்த ராசிபலன். கன்னி ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெற உங்கள் முழு முயற்சியையும் திறமையையும் கொடுக்க வேண்டியதிருக்கும். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லாமல் வெற்றி கிடைக்காது. எதிரிகள் தடை செய்ய முயற்சித்தாலும் உங்கள் உறுதியான முயற்சியால் அவர்களை வென்று இலக்கை அடைவீர்கள். துலாம் ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம் நிச்சயம். உங்கள் கிரக நிலை சிறப்பாக இருப்பதால் போட்டிகளில் ஜெயம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். விருச்சிக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்திலும் நண்பர்களிடமும் பரிவு கிடைக்கும். இதனால் மன மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகும். எதிர்கால திட்டங்களுக்காக சேமிப்பு செய்யவும் இது நல்ல நாள்.
தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு செய்யும் செயல்களில் கவனம் தேவை. கிரக நிலைகள் சற்று பதற்றத்தை கொடுக்க கூடும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் 2 முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எதையும் சாதிப்பதற்கான உத்வேகம் மற்றும் உறுதியுடன் காலை துவங்கி உங்கள் இலக்குகளை நோக்கிய பயணத்தில் வெற்றி பெறுவீர்கள். சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்வதன் மூலம் புதிய நபர்களை சந்தித்து உங்கள் தொழில் துறையில் முன்னேற்றம் காண்பீர்கள். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும், இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தும். கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ராசிக்கு யோகம் அமைந்துள்ளது. இது மங்களகரமான யோகமாகும். இந்த யோகத்தின் பலனாக எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவீர்கள்.